குட் டே எவ்ரிவன். இன்னைக்கு இந்த சீரீஸோட 4th சாப்டர் நம்ம பார்ப்போம். 4th சாப்டரோட டாபிக் வந்து ப்ராக்டிஸ் டஃப் லவ். ஓகே, ஸோ நம்மளுக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியாது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ஆத்தர் ராபின் சர்மா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஹைலி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணுறவங்களுடைய ஒன் ஆஃப் த கோல்டன் த்ரெட்டாக வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து பார்க்கப்படுது. ஸோ டிசிப்ளின் வந்து நம்ம ஒரு விஷயம், நம்ம விருப்பப்பட்டு பண்ணுற ஒரு விஷயம், நம்ம வந்து அந்த பேர்டனே நம்மளுக்கு ஃபீல் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து ஒரு வெஹிக்கலாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு கிளியர் கோல் செட் பண்ண முடியாது, நம்மளோட டைமை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியாது, ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாது, பீப்புளை ஒழுங்காக ட்ரீட் பண்ண முடியாது, டஃப் டைம்ஸில் பர்சிஸ்ட் ஆக முடியாது. ஸோ நம்மளோட ஹெல்த்தும் சரி, நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸையும் வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியாது. இது எல்லாமே வந்து சரியாக பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் பிளேயிங் எ க்ரூஷியல் ரோல். ஸோ இவர் வந்து ஃபைனலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா, செல்ஃப் டிசிப்ளைன் அந்த ஹேபிட் இருக்கு இல்லையா, அதுதான் டஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அது டஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் டஃப் வித் அவர் செல்ஃப் நோ செல்ஃப் டிசிப்ளைன் அப்படின்றது. ஸோ எந்தளவுக்கு நம்மளுக்கு டஃப்பாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு லைஃப் வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஒன் ஆஃப் த செமினாரில் இவர் வந்து டீச் பண்ணதான் இந்த புக்கில் இவர் சொல்லியிருப்பார். ஸோ ஆக்சுவலாக நம்மக்கிட்ட டஃப்பாக இருக்கிறதுமே இட் இஸ் ஆல்சோ லவ்விங் கெஸ்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம செல்ஃப் டிசிப்ளைனோடு இருக்கும்போது நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளோட லைஃப்பை மோர் டெலிப்ரேட்டாக கொண்டு போக முடியும். ரேதர் தென் எப்படி ஒரு இலை வந்து ஒரு தண்ணியில் விழுது அப்படின்னா காற்றடிக்கிற பக்கம்லாம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து போயிட்டு ஏதோ ஒரு பக்கம் லைஃப் கூப்பிட்டு போகிற பக்கம்லாம் நாம் போகணுன்ற மாதிரி இல்லாமல் நம்மளோட லைஃப்பை நம்மளால் வந்து டெலிப்ரேட்டாக நம்மளோட ஓன் டேர்ம்ஸில் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு செல்ஃப் வெஹிக்கல் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து எதால் ஷேப் ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம வேரியஸ் சுச்சுவேஷனில் எடுக்கிற டெசிஷன் அண்ட் சாய்ஸஸால் தான். இது வந்து நம்ம காலையில் எழுந்திருக்கிற டைமிங்காக இருக்கலாம், நம்ம படிக்கிற புத்தகமாக இருக்கலாம், நம்மளோட கெரியர் சாய்ஸாக இருக்கலாம். ஸோ நம்மளோட ஒரு டேயில் நம்ம பர்டிகுலர் ஹவரில் நம்ம என்ன யோசிக்கிறோன்றது இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஒரு லைஃபோட குவாலிட்டி வந்து டிசைட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட ஒரு வில் பவரை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளைன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்ன மாதிரி வில் பவர் அப்படின்னா, ரைட் டெசிஷன் எடுக்கிறது ரேதர் வந்து ஈஸி டெசிஷன். இது ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே வந்து பிரித்து சொல்லியிருப்பாங்க. எஃபெக்டிவ் அண்ட் ஃபுல்ஃபில் பீப்புள் வந்து மோஸ்ட்லி அவங்களோட டைம் வந்து மோஸ்ட் கன்வீனியன்ட் கம்ஃபர்டபுள் திங்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ரேதர் தே ஸ்பெண்ட் த டைம் ஆன் த ரைட் ஒன்ஸ். தே ஜஸ்ட் லிசன் டு தேர் ஹார்ட் அண்ட் டூ த வைஸ் திங். ஸோ இந்த ஹேபிட் தான் ஆக்சுவலாக பீப்புளை வந்து நார்மல் டு கிரேட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து கொண்டு போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாகவே சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கும். அது வந்து பெருசாக வந்து ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக நம்மளோட டிஸ்லைக்கிங் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட பர்பஸ்க்கு கீழே தான் நம்மளோட லைக்கோ டிஸ்லைக்கோ இருக்கணும். நம்மளுக்கு அந்த விஷயத்தோட பர்பஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அது வந்து நம்மளோட கெரியருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னா அங்கே நம்மளுக்கு அந்த விஷயம் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, எந்தளவுக்கு நம்மளுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் அப்படின்றத பார்க்குறது வந்து நம்மளுக்கு செகண்ட்ரி தான். அல்டிமேட்டாக அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்மளோட செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கிட்டு அதை நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் டு கிரேட் அப்படின்ற பர்சன் ஸ்டேட்டஸ்க்கு நம்மளை வந்து மாற்றுது அப்படின்றதையும் இவர் சொல்லியிருப்பார். ஸோ இவர் மட்டும் இல்லாத வேறு ஆத்தர்ஸும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். ஹென்ரி ஹுக்ஸ்லேன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் ரிசல்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷனே வந்து ஸோ நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம படிக்கிறதோடைய மோஸ்ட் வேல்யூபிள் ரிசல்ட்டே வந்து நம்ம பிடிக்கலையோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கான எபிலிட்டியை நம்மளுக்கு டெவலப் பண்ணிக்கிற அதுதான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் ரிசல்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
நம்ம என்ன நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணுறோமோ, அத லேர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத நம்ம பண்ணா மட்டும் தான் நம்மளால அத லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு பில்டர் வந்து எப்போ பில்டரா மாறுறாங்க அப்படின்னா, அவர் பில்ட் பண்ணும்பொழுது தான் அது வந்து ட்ரூவா வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் நாமளும் நம்மள வந்து செல்ஃப் கண்ட்ரோலா அ ம நடத்திக்கும்போது தான் நம்மளாலயும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டு பெர்சனா வந்து நம்மளால மாறிக்க முடியும். நம்ம எவ்வளோ தான் யோசிச்சாலும், எவ்வளோ தான் படிச்சாலும், எவ்வளோ கேட்டாலுமே, எப்ப நம்ம வந்து என்ன ஆகணும்னு நெனைக்கிறோமோ, அதுக்கான ப்ரொசீஜர வந்து ஸ்டார்ட் பண்றோமோ, அப்பதான் நம்ம அந்த பெர்சனா வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எப்போ வந்து பிரேவான ஆக்ட்ஸ் பண்றோமோ, அப்பதான் நம்ம வந்து பிரேவாவும் மாறிட்டு இருக்கோம். ஸோ அல்டிமேட்டா நட்ஷெல் ஆஃப் த சம்மரி ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் சாப்டர் என்ன அப்டின்னா, ஜஸ்ட் வி ஷுட் பி டஃப் ஆன் அவர் செல்ஃப். தட் இஸ் ஆல்சோ அ லவ்விங் கெஸ்சர். நம்ம வந்து அத வந்து பர்டனா பார்க்க தேவையில்ல. ஸோ அத நம்ம பார்க்குற அந்த பார்வைய வந்து மாத்திக்கணும். ஈவன் தோ இட் இஸ் டஃப், இட் இஸ் ஈவன் தோ இட் இஸ் அ டஃப் பாத், த அல்டிமேட் டெஸ்டினேஷன் இஸ் பியூட்டிஃபுல். அது மாரி நம்ம வந்து மைண்ட் செட்ட வந்து மாத்திக்கிட்டு, வி ஹேவ் டு பிராக்டிஸ் திஸ் டஃப் செல்ஃப் இன் ஆர்டர் டு மேக் அ லைஃப் மீனிங்ஃபுல் அட் த எண்ட் ஆஃப் த டே. தேங்க் யூ.